பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதத்துல தீர்க்க தரிசன வார்த்தையாக கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண செய்வார் மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை கொண்டு அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற அதிசயங்களை உங்க சொந்த கண் காணும். இதுதான் தீர்க்க தரிசன வார்த்தை. நம் தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். எண்ணி முடியாத அதிசயங்கள் நம்ம தலை முடிய கூட எண்ணிடலாம் போல, ஆனா கர்த்தர் செய்த அதிசயங்களை ஒரு நாளும் எண்ண முடியாது. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். அவருடைய கிரியைகள் எல்லாம் அதிசயம், அவருடைய கிரியைகள் எல்லாம் ஆச்சரியமானவைகள். ஹல்லேலூயா. கர்த்தாவே ஆண்டவர், இதோ தேவரீ உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்குகிறீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று எரேமியா 32:17 வாசிக்கிறோம். Hallelujah. With great hand and outstretched arm he created the heavens and the earth. Hallelujah. அவர் செய்கிற காரியம் எல்லாம் அதிசயமானவை, ஆச்சரியமானவைகள். சிருஷ்டிப்பு எடுத்துக்கோங்களேன். சூரியன், சந்திரன், கிரகங்கள், பிளானட்ஸ், வானம், பூமி எல்லாமே எடுத்துக்கோங்களேன். சூரியனை எப்பயோ படைத்தார், எப்பயோ சிருஷ்டித்தார், இன்னும் கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த ஒரு ரிப்பேரும் இல்லை, கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. அதோட இடத்துல சூரியன் இருக்குது. கர்த்தர் எது செய்தாலோ அது நிரந்தரம், பர்மனன்ட். ஹல்லேலூயா. எர்த் எடுத்துக்கோங்களேன். எவ்வளோ பெரிய பூமி, எவ்வளோ பெரிய எர்த் இன்னும் கூட ஆகாயத்துல ஸ்பேஸ்ல தொங்கிட்டு இருக்குதாம். அதுதான் ஆச்சரியம். அது மட்டும் இல்ல, மரம், செடி, கொடிகள், மிருக வகைகள் எல்லாமே எடுத்துக்கோங்களேன். கர்த்தர் ஒன்னொன்னையும் வித்தியாசமாய், அழகாய், நேர்த்தியாய் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க, ஒரு லீஃபுக்கும் இன்னொரு லீஃபுக்கும் ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இருக்குமா, ரெண்டு லீஃபும் எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்காதாம். அப்பா, எவ்வளவு ஆச்சரியமான காரியம். தட் இஸ் வை our God is a God of unique. அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் சிருஷ்டிக்கும் தேவன் மட்டுமில்ல, அவை எல்லாவற்றிற்கும் he provides. ஹல்லேலூயா. அவர் போஷிக்கிறார். காட்டு மிருகங்கள், புஷ்பங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் போஷிக்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய அதிசயங்கள், ஆச்சரியங்கள் நம்ம சிருஷ்டிப்புல காணலாம். விசேஷமாக மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது கர்த்தர் பயங்கரமா சிருஷ்டித்திருக்கிறார். ஆச்சரிய விதமாய், அதிசய விதமாய். சங்கீதம் 139:14 வாசிக்கிறோம், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் உம்மை துதிக்கிறேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நம்மெல்லாம் படைக்கும் போது சும்மா சாதாரணமா படைக்கல, வெறும் வார்த்தை மூலமா படைக்கல, அவருடைய சொந்த கையில் அவர் உருவாக்கி பிரமிக்கத்தக்க அளவுக்கு கர்த்தர் படைத்திருக்கிறார். ஏன் பிரமிக்கத்தக்க அளவுக்கு கர்த்தர் நம்மளை படைத்திருக்கிறார்னா, நம்ம அவரை போல இருக்கணும். தமது சாயலாக, தமது ரூபமாக. என் தேவன் ஆச்சரியமானவர், என் தேவன் அதிசயமானவர். அதனால நம்மளையும் படைக்கும் போது அவரை மாதிரியே படைத்தார். அதிசய விதமாய், ஆச்சரிய விதமாய் படித்து அவருடைய சுவாசத்தை நம்மேல் ஊதி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் கிட்னி ஃபங்க்ஷன் பாருங்களேன், ஹார்ட் ஃபங்க்ஷன் பாருங்களேன், பிரெயின் ஃபங்க்ஷன் பாருங்களேன், எல்லாமே அதிசயம். டாக்டர்ஸ் ஆச்சரியப்படுறாங்க அந்த ஃபங்க்ஷன். அது மட்டும் இல்லை, நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், நம்ம கருவில் இருக்கும்பொழுது எப்படி எலும்புகள் உருவாகுதுன்னே நம்மளுக்கு தெரியல. அந்த அளவுக்கு கர்த்தர் அதிசயமாய் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹெல்த் விஷயத்துல கர்த்தரை நம்புங்க. நம்மள டாக்டர் நம்புறோம், ஆனா டாக்டர்ஸ் யாரை நம்புறாங்கன்னா கர்த்தரை நம்புறாங்க. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை நம்பணும். அவர்தான் உருவாக்கினவர், அவர்தான் சிருஷ்டி கர்த்தர். அவரால் ஜீவன் கொடுக்கவும் முடியும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவருடைய அதிசயமான காரியங்களை நாம் கிரியேஷன்ல பார்க்கிறோம். அது மட்டுமா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பொழுது பல அதிசயங்களை,
பிரமிக்கத்தக்க அதிசயங்களை அவர் செய்தார் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். தண்ணீரை ஹல்லேலூயா ரசமாய் மாற்றுகிறார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேல் அவர் போஷிக்கிறார். அது மட்டும் இல்ல, மரித்தோர்களை உயிரோடு எழுப்புகிறார். பிறவி குடுறர், சப்பானி, முடவர் எல்லாரையும் சுகமாக்குறார். பிசாசுகளால் கட்டப்பட்டவர்களை அவர் விடுவிக்கிறார். தண்ணீரின் மேல் நடக்கிறார். இயற்கை எல்லாமே அவருக்கு கீழ்ப்படுகிறது. ஆனால் இந்த அதிசயமான காரியம் அவரோடு நிற்பதில்லை, அதுக்கப்புறம் தொடர்கிறது. ஹல்லேலூயா. அவர் அதிசயமானவரை செய்கிறார். அவர் சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களும் செய்வான், இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி ஹல்லேலூயா அப்போஸ்தலர்கள் மூலமாய், பவுல் மூலமாய், ஸ்தேவான் மூலமாய் ஹல்லேலூயா கர்த்தர் பயங்கரமான அதிசயங்களை செய்தார். அப்போஸ்தலர் 5:12 வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலருடைய கையினால் அநேக அடையாளங்களும் அற்புதங்களையும் ஹல்லேலூயா ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது என்று வாசிக்கிறோம். ஸ்டீபன் full of faith and power did great wonders and miracles among the people. Hallelujah. ஹல்லேலூயா. கர்த்தர் இப்பொழுது நம்மை பயன்படுத்துகிறார். நம்மை மூலமாய் கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். நம்ம மூலமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். அவருடைய சுகமாக்கும் வல்லமை, அவருடைய அற்புதத்தின் சக்தி இன்னும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் காலம் போல முடியல, அப்போஸ்தலர் காலம் முடியல, நம்மளை கர்த்தர் பயன்படுத்துகிறார் இந்த அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஹல்லேலூயா கர்த்தர் அந்த அதிகாரத்தை தருகிறார். ஹல்லேலூயா. அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அதிகாரத்தை தருகிறார். என் நாமத்தில் நீங்க செய்யுங்க என்று கர்த்தர் வல்லமையும் அதிகாரத்தையும் தருகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன். நம்மளை கொண்டு, இது நம்முடைய காலம், இது நம்மளுடைய காலம். This is the age. This is our age. Hallelujah. இந்த காலத்துல கர்த்தர் நம்மளை பயன்படுத்துகிறார் அதிசயங்களை செய்ய. இந்த மாதம் நீங்க ஹல்லேலூயா அதிசயங்களை காண மட்டும் இல்ல, கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். உங்கள் மூலமாய் கர்த்தர் அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. அதன் மூலமாய் உங்கள் இருதயம் ஆச்சரியப்பட்டு புரிக்கும். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு புரிக்கும். நினைச்சு பார்க்காத அதிசயங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வார். எதிர்பாராத அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்கள் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். ரட்சிக்கப்படாதவர்களை கர்த்தர் ஹல்லேலூயா அதிசயமான விதத்துல கர்த்தர் சந்தித்து அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். தீராத வியாதி நோயை கர்த்தர் அதிசயமாய் குணமாக்குவார். ஏன்னா அவருடைய நாமம் அதிசயமானது. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். இந்த ஆராதிக்கிற வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். நீங்கள் விசுவாசித்தால் அது நடக்கும். ஹல்லேலூயா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் எதுவும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும் இயேசுவே, எல்லாமே உம்மாலாகும். என்னோட சேர்ந்து பாருங்களா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் எதுவும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும் இயேசுவே, எல்லாமே உம்மாலாகும். சொல்றீங்களா? ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஹல்லேலூயா. ஆகும், எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்வோமா? சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்வோமா? அப்பா உமக்கு சோத்திரம், அன்பே உமக்கு சோத்திரம். சொல்லுங்களேன். அப்பா உமக்கு சோத்திரம், அன்பே உமக்கு சோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் எதுவும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும் இயேசுவே, எல்லாமே உம்மாலாகும்.
அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். இயேசுவாலே எல்லாமாகும். என் ராஜாவால் எல்லாமாகும். அல்லேலூயா கர்த்தரால் எல்லாமாகும். என் பரிகாரியால் எல்லாமாகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீ இந்த மாதம் முழுவதும் அதிசய விதமாய் அற்புத விதமாய் நீர் நடத்துகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர்களை நீ வல்லமையை எடுத்து நீர் பயன்படுத்த போகிறபடினால் நன்றி. சூழ்நிலையை மாற்ற போகிறீர். எங்களுக்கு புரியல, எங்களுக்கு தெரியல, ஆனால் நீர் அதிசயங்களை செய்கிறீர், அற்புதங்களை செய்கிறீர். நீர் அவங்களை சாட்சியாய் நீர் வைக்கிற போகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.